இப்போ நெத்தியில வந்து சந்தனம் நெறைய பேர் வச்சிருப்பாங்க. கேரளா பீப்பிள்ஸ் வச்சிருக்காங்க. அது மாரி நம்ம ஊர்லயே கூட வந்து நெறைய பேர் சந்தனம் வைப்பாங்கல்ல. அது வைக்கிறதுனால என்ன விஷயம்? சந்தனம்ன்றது வந்து குருவுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது. சந்தான பிராப்தி ஏற்படுத்தி குடுக்கும். பண வரவை ஏற்படுத்தி குடுக்கும். ஆனா, இந்த பில்ல சந்தனம்லாம் கிடையாது. நல்ல சந்தனக்கட்ட ஒண்ணு இந்த காதிகிராஃப்ல போனீங்கன்னா கிடைக்கும். கம்மி ரேட்லயே கிடைக்கும். எடுத்து அதை இளச்சு நெத்தியில வச்சுட்டு வந்தாங்கனாக்கா, ச பாக்கியங்கள், சர்வ பாக்கியங்கள். நான் ஒரு ரூ. 100 தாங்க சம்பாதிக்கிறேன் ஒரு நாளு. ஆனா, நான் வீட்டுக்கு வந்தா நிம்மதியா, சந்தோஷமா இருக்கணும். டெய்லி அந்த ரூ. 100 எனக்கு வியாபாரம் ஆயிட்டே இருக்கணும். சந்தனத்த எடுத்து நெத்தியில வைங்க. நீங்களே உங்க கையால குலதெய்வ பேரையோ, இல்ல உங்க இஷ்ட தெய்வ பேரையோ சொல்லி இளச்சு ஒரு திலகம் போதும். அது வெற்றிய குடுக்கும். ஆனா, இந்த பில்ல சந்தனம் அதே போல இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு இந்த பில்ல சந்தனத்த குடுக்காதீங்க. அது நல்லதே கிடையாது. ம்ஹ்ம். புனுகு வைக்கிறாங்க. புனுகு வைக்கிறதுனால என்ன நல்ல பலன்? வசியம். புனுகு வந்து ஒரு பூனையோட உடம்புலேருந்து எடுக்கக்கூடியது. அத டைரக்ட்டா வைக்க மாட்டாங்க. அதோட இந்த அத்தரு, சில இத இந்த பசுவோட உடம்புலேருந்து எடுக்கிறது, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குங்குமத்தோடயோ இல்லைன்னா சந்தனத்தோடயோ மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அத எடுத்து நெத்தியில இடுவாங்க. ஒரு சிலர் அதோட மூலிகைகள் போட்டு எரிச்சு, அத மையாக்கி வச்சிருப்பாங்க. எ புருவத்தில வைப்பாங்க, நடு உச்சியில வைப்பாங்க, காதுக்கு பின்னாடி இந்த இடத்துல வைப்பாங்க. அது வசியம். தன வசியம், ஜன வசியம், பொருள் வசியம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது தான் அதெல்லாம்.